Harry Potter and the Philosopher's Stone Chapter 15 The Forbidden Forest. இதுக்கு மேலே ஒரு பிரச்சனை வரும். நல்லா வசமாக 2 பேருமே மாட்டிக்கிச்சுங்க. ஃபில்ச் இதுங்க 2 பேரையும் ப்ரொஃபஸர் மெக்கானிக்கலோட கிளாஸ் இருக்கும், ஒரு ஸ்டடி, அது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும், அங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருந்தாரு. ஹாரியும் ஹெர்மாயினியும் எதுவுமே பேசிக்காமல் அமைதியாக உட்காந்துட்ருப்பாங்க. ஹெர்மாயினிக்கு வந்து உடம்பே நடுங்கிட்டு இருக்கும். என்ன எக்ஸ்கியூஸஸ் சொல்லலாம், என்ன ஒரு வேறு விதமான கவரப் ஸ்டோரி ரெடி பண்ணலான்னு ஹாரியோட தலைக்குள்ளே யோசிச்சுட்ருப்பான். அவனுக்கு வந்து என்ன பண்ணாலும் இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்றது மட்டும்தான் தோணிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்க எவ்வளோ ஸ்டூப்பிடாக இருந்தாங்கன்னா, இப்படி ஒரு இன்விசிபிலிட்டி க்ளோக்கை அப்படியே அந்த டவரில் மறந்து வச்சு 2 பேரும் ஹேயாக நடந்து கீழே வந்திருக்குங்க. இப்போ என்ன ரீசன் சொன்னாலும் ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் அதை நம்ப போகிறதே கிடையாது. ஏன்னா ஒரு மிட் நைட்டில் பெட்டில் படுத்து தூங்காமல் இதுங்க 2 பேரும் இப்படி ஸ்கூலில் சுற்றிட்டு இருக்கதே ஒரு மிகப்பெரிய தப்பு. அதெல்லாம் விட ஹாக்வர்ட்ஸ்லேயே ஒரு உயரமான டவர், அங்கே வந்து ஆஸ்ட்ரானமி கிளாஸ் மட்டும்தான் நடக்கும். அந்த கிளாஸை தவிர வேறு அங்கே எதுவுமே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே கிளாஸ் நடக்கிறத தவிர்த்து வேறு அங்கே போகிறதுக்கு அங்கே எதுவுமே கிடையாது. அதுவும் கரெக்டாக அங்கே போய் மாட்டிக்குங்க. இப்போ வந்து என்ன சொல்லி ப்ரொஃபஸர் மெக்கானிக்கலை வந்து சமாளிக்க முடியும்? எதுவுமே சொல்ல முடியாது. என்ன சொன்னாலும் அவங்க நம்ப போகிறதும் கிடையாது. இந்த ரூமில் இருந்து வெளியில் போனதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இவங்க டார்மிட்டரிக்கு போய் அவங்க பேக்கை வந்து பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறது தான் வேலை அப்படின்னு ஹாரி வந்து தலைக்குள்ளே யோசிச்சுட்டு இருந்தான். இதுக்கு மேலே ஒரு விஷயம் ஒர்ஸாக போகுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இல்லை, இன்னொன்று ஒரு விஷயமும் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் வருவாங்க, கூடவே நெவிலும் வந்துட்டுருப்பான். ஹாரி அப்படின்னு நெவில் ஹாரியையும் ஹெர்மாயினையும் பார்த்தோன்னே கத்துவான். நான் உன்னை தான் தேடிட்டு இருந்தேன், உன்னை தேடி எப்படியாவது வார்ன் பண்ணலான்னு தான் வந்தேன். மேல்ஃபாய் பேசிகிட்டு இருக்கதை நான் கேட்டேன், அவன் ஏதோ உங்களை பிடிக்க போகிறான், உங்ககிட்ட ஏதோ ட்ராக் அப்படின்ட்டு கத்துவானா. ஹாரி உடனே இல்லை சொல்லாதன்ற மாதிரி தலையை வேக வேகமாக ஆட்டுவான். ஆனால் ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் அதை பார்த்துருவாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நார்பட் வந்து தீயை வந்து கக்கும்ல, அதை விட பல மடங்கு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கலோட முகத்துலேருந்து தீ வெளியில் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ கோவமாக நின்றுட்டு இருந்தாங்க. நீங்கள் 2 பேரும் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கரெக்டாக 1 மணி அப்போது ஆஸ்ட்ரானமி டவரில் நீங்கள் இருந்ததா மிஸ்டர் ஃபில்ச் வந்து என்கிட்ட சொன்னார். நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் கேட்பாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீச்சர் கொஸ்டின் கேட்டு ஹெர்மாயினி வந்து ஆன்சர் பண்ணாமல் உட்காந்துட்டு இருந்துச்சு. அது விடாமல் கீழே குனிஞ்சு அதோட ஸ்லிப்பரே பார்த்துட்டு இருந்துச்சு. ஏதோ சிலை மாதிரி உட்காந்துட்டு இருந்தது. எனக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் என்ன வேலையை பார்த்துருக்கீங்கன்னு. ஒரு முட்டாள் கூட கண்டுபிடிச்சிடுவான் நீங்கள் என்ன பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் சொல்லுவாங்க. வேணும்னே ட்ராக்கோ மேல்ஃபாயை மாட்டி விடணுன்ட்டு அவன்கிட்ட இல்லாத கதையெல்லாம் சொல்லி, அது மட்டும் இல்லாமல் ட்ராகன் அது இதுன்னு சும்மா ஏதோ பொய் கதையை சொல்லி அவனை மாட்டி விட ட்ரை பண்ணியிருக்கீங்க. அவனை நான் ஆல்ரெடி பிடிச்சிட்டேன். ஆனால் இது ஃபன்னியாக இருக்குன்னு நீங்கள் எதுவும் நினச்சிட்ருக்கீங்களா? இது எதுவும் காமெடியாக இருக்குன்னு நினச்சிட்ருக்கீங்களா? உங்களால் பாருங்கள், இப்போ லாங் பாட்டமும் மாட்டிக்கிட்டான். அவனும் அந்த லூசுத்தனமாக இருக்கிற கதையை கேட்டு நம்பி உங்களை காப்பாற்றுறேன்னு அவனும் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் சொல்லுவாங்க. ஹாரி வந்து நெவிலை பார்ப்பான். அவன்கிட்ட கண்ணிலேயே பேச ட்ரை பண்ணுவான். இல்லை இது உண்மை இல்லைன்ற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருப்பான். ஆனால் நெவிலை பார்க்கும்போது ஹாரிக்கே வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும். ஏன்னா பாவம், அவன் வந்து நெவில் ஆல்ரெடி பயப்படுற பையன். ஆனாலும் இப்படி மேல்ஃபாய் பேசுனதை கேட்டு ஹாரியை காப்பாற்றணும்னு அந்த நைட்லேயே அவன் கிளம்பி வெளியில் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்கும் போது ஹாரிக்கு வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும். எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் கத்துவாங்க. 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே நைட்டில் பெட்டில் இருந்து வெளியில் இருந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. அப்புறம் மிஸ் கிரேஞ்சர், நீ இந்த மாதிரி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, உனக்காச்சும் நான் அறிவு இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் மிஸ்டர் பாட்டர், கிரிஃபண்டோர் டீம்னா உனக்கு உயிருன்னு நினச்சேன், உனக்கு கிரிஃபண்டோர் டீமை தவிர வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்ற மாதிரி நினச்சேன். ஆனால் உங்கள் 3 பேர்த்துக்கும் நான் டிடென்ஷன் கொடுக்குறேன். ஆமாம் லாங் பாட்டம், உனக்கும் தான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பெட்டை விட்டு நைட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு நாங்கள் எத்தனை தடவை சொல்லியிருக்கோம். அதையும் மீறி நீ கிரிஃபண்டோர் காமன் ரூம்லேருந்து வெளியில் வந்திருக்க. அதனால உனக்கும் நான் டிடென்ஷன் கண்டிப்பாக கொடுப்பேன். அதுவும் இப்படிப்பட்ட ஒரு நாட்களில் ஆல்ரெடி டேஞ்சரஸாக நிறையா விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதனால கிரிஃபண்டோர் டீம்லேருந்து 50 பாயிண்ட்ஸை எடுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க.
50 அப்படின்னு ஹாரி வந்து ரொம்ப ஷாக் ஆவான். ஏன்னா இப்போ 50 பாயிண்ட்ஸை எடுத்துட்டாங்கன்னா ஆல்ரெடி இப்போ அவங்க தான் லீடில் இருக்காங்க ஹவுஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க செகண்ட் பிளேஸ்க்கு போயிடுவாங்க. ஆல்ரெடி இந்த பாயிண்ட்ஸை வந்து அவன் கஷ்டப்பட்டு லாஸ்ட்டாக நடந்த கியூடிச் மேட்ச்லேருந்து வின் பண்ணியிருப்பான். ப்ரொஃபஸர் ப்ளீஸ் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஹாரி கத்துவான். நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்றதை நீ டிசைட் பண்ணக்கூடாது பாட்டர். இப்போ நீங்கள் 3 பேரும் ஒழுங்காக அவங்க பெட்டுக்கு போய் படுத்து தூங்குங்க. இதுக்கு முன்னாடி கிரிஃபண்டோர் ஸ்டூடெண்ட்ஸ்னால நான் இவ்வளோ அசிங்கப்பட்டது கிடையாது அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் கத்துவாங்க. மொத்தம் 150 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. ஸோ கிரிஃபண்டோர் ஹவுஸ் லாஸ்ட் பிளேஸ்க்கு போயிடுவாங்க. ஒரே நைட்டில் இவங்க 3 பேர்னால கிரிஃபண்டோர் டீம் வந்து ஹவுஸ் சாம்பியன்ஷிப் வாங்குகிற சான்ஸ் வந்து போயிடும். ஹாரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணி இதை ஈடுகட்ட அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவனுக்கு சுத்தமாக தூக்கமே வராது. அவனுக்கு வந்து பக்கத்து பெட்டில் நெவில் தேம்பி தேம்பி 1 மணி நேரமாக பில்லோவில் தலையை வச்சுட்டு அழுகிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அவனுக்கு என்ன சொல்லி நெவிலை கம்ஃபர்ட் பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா இவன் யோசிக்கிற மாதிரியே தான் நெவிலும் யோசிச்சுட்டு இருப்பான்னு இவனுக்கு தெரியும். லைக் கிரிஃபண்டோர் டீமில் இருக்க மித்த பேர் என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருந்தான். அதே தான் நெவிலும் யோசிச்சு அழுகிறான்றது ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. ஹாக்வர்ட்ஸில் வந்து எல்லா டீமும் எல்லா ஹவுஸும் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்றதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹார் கிளாஸ் இருக்கும். அதில் தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை க்ராஸ் பண்ணி போகும்போது கிரிஃபண்டோர்ஸ் எல்லாம் அடுத்த நாள் மார்னிங் அதை க்ராஸ் பண்ணி போகும்போது கிரிஃபண்டோர்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு இருந்தாங்க, கன்ஃபியூஸ்ட் ஆகி. ஒருவேளை இந்த ஹார் கிளாஸில் எதுவும் மிஸ்டேக் ஆயிடுச்சா, எதுவும் பிரச்சனையாக ஓட மாட்டேதா, ஏன் இப்படி காமிக்குது, நேற்று தானே நமக்கு நிறையா பாயிண்ட் இருந்தது, எப்படி ஒரே நாளில் 150 பாயிண்ட்ஸ் போகும் அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க, கன்ஃபியூஸ் ஆகி கத்திட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த ஸ்டோரி வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹாரி பாட்டர், ஃபேமஸ் ஹாரி பாட்டர், அதுவும் லாஸ்ட் 2 கியூடிச் மேட்சோட கிரிஃபண்டோர் டீமோட ஹீரோனால் ஒரே நாளில் 150 பாயிண்ட் போயிடுச்சு. அவன் கூட சேர்ந்து 2 ஸ்டூப்பிட் ஃபஸ்ட் இயர்ஸ்னால ஒரே நாளில் 150 பாயிண்ட் கிரிஃபண்டோர் டீம்லேருந்து போயிடுச்சுன்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டைமில் வந்து மோஸ்ட் பாப்புலர் அண்ட் வந்து எல்லாருனாலையும் ரொம்ப அட்மையர் பண்ணப்பட்ட ஒரு பையனால் இவ்வளோ பாயிண்ட்ஸ் போனோடனே எல்லாருமே அவனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப. ஈவன் ராவன்க்ளா அண்ட் ஹஃபில்பஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே அவனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரே விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்லிதரின் வந்து இந்த இயராவது ஹவுஸ் கப் வாங்கக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் ஹாரினால் திரும்ப ஸ்லிதரின் வந்து டேபிள் டாப் போனோடனே மித்த எல்லா டீமுக்குமே கோவம் வந்துருச்சு. அவன் எங்கே போனாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவனை பாயிண்ட் பண்ணி ஏதாவது இன்சல்ட் பண்ணுற மாதிரி கத்துறது, அவனுக்கு கேட்குற மாதிரியே கத்துறது திட்டுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஸ்லிதரின் டீம் வந்து அவன் எங்கே போனாலும் அவனுக்கு எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணுறது, அப்புறம் வந்து தேங்க்ஸ் பாட்டர் உனக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம் அந்த மாதிரிலாம் சொல்லி கத்தி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரான் மட்டும்தான் ஹாரி கூடவே சப்போர்ட் பண்ணி நின்றுட்டு இருந்தான். கொஞ்ச நாள் இதெல்லாம் மறந்துடுவாங்க ஹாரி, நீ எதை நினச்சும் ஃபீல் பண்ணாத. ஃப்ரெட்னாலையும் ஜார்ஜ்னாலையும் நம்ம டீம் எக்கச்சக்க பாயிண்ட்டை இழந்திருக்கு. ஏதாச்சும் சேட்டை பண்ணி பாயிண்ட் அவங்களால போயிட்டே இருக்கும். ஆனாலும் இங்கே இருக்க எல்லாருக்குமே அவங்கள பிடிக்கும் அப்படின்னு ரான் சொல்லி கன்சோல் பண்ணிகிட்ருப்பான். ஆனால் அவங்களால ஒரே நாளில் 150 பாயிண்ட்ஸ்லாம் போயிருக்காதுல அப்படின்னு ஹாரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி சொல்லிகிட்ருப்பான். ஆமாம் தான் அப்படின்னு ரானும் அட்மிட் பண்ணுவான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே பண்ண டேமேஜை வந்து ரிப்பேர் பண்ண முடியாது. ஹாரி வந்து ஆனால் அவனே உறுதி எடுத்துக்கிட்டான். என்னென்னா இனிமேல் வந்து நமக்கு தேவையில்லாத பிஸ்னஸில் வந்து போகவே கூடாது, எதையும் போய் பார்க்கவும் கூடாது, எங்கேயும் போய் மெடல் பண்ணவும் கூடாது, அந்த மாதிரி அவன் உறுதி எடுத்து வச்சுருப்பான். அவன் வந்து அவனை நினச்சி ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணுவான். அதனால் என்ன பண்ணுவான்னா உட்டுக்கிட்ட டைரெக்டாக போய் நான் கியூடிச் டீம்லேருந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். ரிசைன் பண்ணுறியா அப்படின்னு உட்டு வந்து ஷாக் ஆகி கேட்பான். நீ இப்போ ரிசைன் பண்ணி என்ன ஹாரி நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவான். இப்போ நீ ரிசைன் பண்ணிட்டேன்னா உன்னால் போன பாயிண்ட்ஸ் வந்து திரும்ப வந்துருமா நம்ம டீமுக்கு, திரும்ப நம்ம டீமுக்காக விளையாண்டாலாவது உன்னால் போன பாயிண்ட்ஸ் திரும்ப நம்ம டீமுக்கு கிடைக்கும் அப்படின்னு உட் வந்து ஹாரியை வந்து சமாதானப்படுத்தி வைப்பான். ஆனால் வந்து கியூடிச் கேமுமே ரொம்ப ஃபன்னாலாம் இல்லை முன்னாடி மாதிரி ஹாரிக்கு. ஏன்னா டீமில் இருந்த யாருமே ஹாரி கிட்ட பேசுகிறதே இல்லை சுத்தமாகவே. அவனை அட்ரஸ் பண்ணும் போதுமே ஹாரின்னு கூப்பிடாம சீக்கர் அப்படின்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஹெர்மாயினிக்கும் நெவிலுக்குமே ரொம்ப எல்லாமே கஷ்டமாக போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு வந்து என்ன தான் ஹாரி அளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லைன்னாலும், ஏன்னா ஹெர்மாயினியும் நெவிலும் ஹாரி அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் கிடையாது, எல்லாருக்குமே அவங்க 2 பேரையும் தெரியாது. ஆனாலுமே அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. ஹெர்மாயினி வந்து கிளாஸ்லலாம் ரொம்ப சைலண்ட் ஆயிரும், யாருமே அதை பார்க்கக்கூடாது. முன்னாடிலாம் வந்து அது ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். ஸ்டாஃப்ஸ் வந்து கொஷின் கேட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் பட்டுன்னு ஆன்சர் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து யாருமே அதை பார்க்கக்கூடாதுன்னு ரொம்பவே அமைதியாயிடும். எப்போ பார்த்தாலும் கீழே தலையை குனிஞ்சு வச்சுட்டே வேலை பார்த்துட்ருக்கோம் அமைதியாகவே.
ஹாரிக்கு வந்து எக்ஸாம் பக்கத்தில் நெருங்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா அவன் வந்து படித்ததெல்லாம் மறந்து போகிறதுக்குள்ளே எக்ஸாமில் எழுதிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அவனும் ராணும் ஹெர்மாயினியும் எப்போயுமே சேர்ந்து தனியாக உட்காந்து லேட் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இருக்கிற எல்லாத்தையும் படித்து ஒப்பிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த காம்ப்ளிகேட்டடான போர்ஷன்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மாற்றி சொல்லிகிட்ருப்பாங்க. அப்புறம் சார்ம்ஸ் படிப்பாங்க, ஸ்பெல்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் மேஜிக்கல் டிஸ்கவரிஸ், அப்புறம் காப்ளின் ரிபலியன்ஸ் இதெல்லாம் நடந்த டேட்ஸை வந்து மெமரைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக 1 வீக் தான் இருக்கும். ஹாரி வந்து ஒரு நியூ ரெசல்யூஷன் எடுத்திருப்பான் இல்லையா, இந்த மாதிரி தேவையில்லாத எந்த பஞ்சாயத்துலேயும் போய் மாட்டக்கூடாது, அவனுக்கு தேவையில்லாத எந்த பிஸ்னஸ்லையும் போய் மூக்க நுழைக்கக்கூடாதுன்னு. அதை டெஸ்ட் பண்ணுற மாதிரியே அன்றைக்கி ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா, ஒரு நாள் ஆஃப்டர்நூன் லைப்ரரியிலேருந்து அவன் மட்டும் தனியாக வெளில வந்துட்டுருப்பான். அப்போது ஒரு கிளாஸுக்குள்ளேருந்து ஒரு மாதிரி அழுகிற சத்தம் கேட்டுட்ருக்கோம். ஹாரி பக்கத்தில் போய் பார்ப்பான். பார்த்தா உள்ளுக்குள்ளேருந்து குரிலோட வாய்ஸ் வந்துட்டுருக்கும். நோ 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 ப்ளீஸ் திரும்பவும் வேண்டாம் அப்படின்னு குரில் சொல்கிற சத்தம் கேட்கும். அவரை வந்து யாரோ மிரட்டிகிட்ருக்காங்கன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால் பக்கத்தில் போய் பார்ப்பான், அந்த கிளாஸ் பக்கத்தில் போய். ஆல்ரைட் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்குமா. குரில் சொல்லிகிட்ருப்பாரு. டக்குன்னு ஒரு 2 செகண்ட்க்கு அப்புறம் கிளாஸ் ரூம்லேருந்து அழுத மாதிரியே அந்த டர்பனை வந்து சரி பண்ணிவிட்டு வெளில வந்துட்டுருப்பாரு. அவர் பார்க்குறதுக்கே ரொம்ப வெளுத்து போய் விட்டால் ரொம்ப பயத்தில் கத்தி அழுகிற மாதிரி இருப்பார். அவர் வந்து வேகமாக நடந்து போயிடுவார். ஹாரி அங்கே நிற்கிறத கூட குரில் நோட்டீஸ் பண்ணாரா என்னன்னு ஹாரிக்கு தெரில. குரில் அந்த காரிடார்லேருந்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் போனதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்குள்ளே ஹாரி எட்டி பார்ப்பான். ரூம் ஆனால் எம்டியாக இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே வந்து இன்னொன்று ஒரு டோர் இருக்கும், அது வந்து ஓப்பன் ஆகியிருக்கும். ஹாரிக்கு அப்போ தான் ஒன்று ஞாபகம் வரும், நம்ம தேவையில்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் போய் மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் வந்து ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஸ்னேப் தான் இப்போ வந்து குரிலை மிரட்டியிருப்பார் அப்படின்னு. அண்ட் அவங்க பேசுனதை வச்சு ஹாரி வந்து குரில் பேசுனதை வச்சு ஹாரிக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது குரில் வந்து ஸ்னேப் கிட்ட பயத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, ஸ்னேப் மிரட்டி சொல்ல வச்சுட்டாரு, அந்த மேஜிக் போட்டு எப்படி அந்த கல்லை எடுக்கிறதுன்ற விஷயத்த சொல்லிட்டாரு போல் அப்படின்னு ஹாரி நினச்சிப்பான். ஹாரி அங்கேருந்து வேகமாக லைப்ரரிக்கு ஓடுவான். அங்கே வந்து ஹெர்மாயினி ரானுக்கு வந்து ஆஸ்ட்ரானமி சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதில் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதை உட்காந்து அவனை சுற்றி ஒரு 1000 புக்கு இருக்கும். நடந்த எல்லா விஷயத்தையும், ஹாரி கேட்ட எல்லா விஷயத்தையும் அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லுவான். அப்போது ஸ்னேப்க்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா அப்படின்னு ரான் ரொம்ப ஷாக் ஆகி கேட்பான். அப்போது ப்ரொஃபஸர் குரில் அவர் போட்ட ஆன்டி டார்க் ஃபோர்ஸ் மந்திரத்தை எப்படி பிரேக் பண்ணணுன்ற விஷயத்த ப்ரொஃபஸர் ஸ்னேப் கிட்ட சொல்லிட்டாரா அப்படின்னு ரான் ரொம்ப ஷாக் ஆகி கேட்பான். ஆனால் இன்னும் அங்கே ஃப்ளஃபி இருக்குல்ல அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். மேபி ஸ்னேப் வந்து ஹாக்ரிட் கிட்ட கேட்காமே எப்படி ஃப்ளஃபியை தாண்டி போகணுன்ற விஷயத்த வந்து தெரிஞ்சிருப்பார் போல் அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான். இங்கே இத்தனாயிரம் புக்ஸ் இருக்குது, இதில் ஒன்றில் கூடவா அந்த 3 தலை நாயை எப்படி தாண்டி போகிறதுன்ற விஷயத்த எழுதாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு ரான் சொல்லுவான். இப்போ நம்ம என்ன பண்ண அப்படின்னு ஹாரி கேட்பான். ரானோட கண்ணில் ஆஹா புது அட்வென்ச்சர் வருதுடா அப்படின்ற மாதிரி அவனோட கண்ணெல்லாம் மின்ன ஆரம்பிக்கும். ஆனால் ஹாரி கண்ணு மின்ன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹெர்மாயினி வாயை திறந்துடும். நம்ம டம்பிள்டோர் கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம், நம்ம ஃபஸ்ட்டே இதை பண்ணியிருக்கணும், நம்மளாம் ஏதாச்சும் ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம 3 பேரையும் ஸ்கூலை விட்டே தூக்கிடுவாங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். பட் நம்மக்கிட்ட தான் எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லையே ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி சொல்லுவான். கண்டிப்பாக ப்ரொஃபஸர் குரில் வந்து ஒத்துக்கவே மாட்டார் டம்பிள்டோர் கிட்ட. ஏன்னா அவர் ரொம்ப பயந்தவராக இருக்கார். அதனால் பயத்தில் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டார். அப்போது வந்து யாரை நம்புவாங்க, அவங்களையா நம்மளையா? அது மட்டும் இல்லாமல் நம்ம யாருக்குமே வந்து ஸ்னேப்பை பிடிக்காதுன்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு சீக்ரெட்டே கிடையாது. ஸோ டம்பிள்டோர் வந்து நமக்கு அவரை பிடிக்கலன்றனால தான் நம்ம சும்மா கதையை கட்டுறோம் அப்படின்னு நினச்சிடுவார். அது மட்டும் இல்லாமல் ஃபில்ச்சையும் நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியாது. ஏன்னா ஃபில்ச் வந்து ஸ்னேப் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். அதுவும் நம்ம 3 பேரையும் ஸ்கூலை விட்டு தூக்குனாங்கன்னா ரொம்ப அவர் சந்தோஷமாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. நமக்கு வந்து இந்த கல்லை பற்றியும் ஃப்ளஃபியை பற்றியும் தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அப்போது நம்ம தான் மாட்டுவோம் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பான். ஹெர்மாயினியும் ஹாரி சொன்னதெல்லாம் கரெக்டு தான்ற மாதிரி கன்வின்ஸ் ஆகும். ஆனால் ரானுக்கு வந்து அது கரெக்டாக இருக்காது. நம்ம திரும்ப எங்கேயாவது போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு ரான் சொல்லுவான். முடியாது அப்படின்னு ஹாரி ஃப்ளாட்டாக சொல்லிடுவான். ஆல்ரெடி நம்ம அங்கே இங்கேன்னு அலைஞ்சு தேவையில்லாமல் நிறையா விஷயத்தில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஜூபிட்டர் மேப்பை எடுத்து வச்சு படிச்சுட்ருப்பான். அதை சுற்றி இருக்கிற மூன்ஸோட நேம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்ருப்பான். அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹாரிக்கும் ஹெர்மாயினிக்கும் நெவிலுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் அவங்க உட்காந்துருக்கும் போது நோட்ஸ் வரும். எல்லா நோட்ஸுமே ஒரே நோட்ஸ் தான். என்னென்னா, உங்களோட டிடென்ஷன் இன்றைக்கி நைட் 11 o'clock நடக்கும். மிஸ்டர் ஃபில்ச்சை என்ட்ரன்ஸ் ஹாலில் மீட் பண்ணுங்கள்.
ப்ரொஃபஸர் எம் மெகானகல் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஹாரி வந்து அவங்க டிடென்ஷன் வாங்கினதே அவன் சுத்தமாக மறந்துருப்பான். அவன் வந்து என்ன நினச்சானா, இப்போ ஹெர்மாயினி கத்த ஆரம்பிக்கும், கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு நினப்பான். ஏன்னா இன்றைக்கி நைட்டு தான் வந்து படித்த எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணலான்னு அது யோசிச்சு வச்சுருக்கோம் அதோட டைம் டேபிளில். ஆனால் வந்து அது எதுவுமே சொல்லாது, எது வாயவே திறக்காது. ஏன்னா அது என்ன ஃபீல் பண்ணும்னா, நம்ம வந்து செஞ்ச தப்புக்கு நமக்கு இந்த பனிஷ்மெண்ட் கரெக்ட் தான், வி ஆர் வெல் டிசர்வ்ட் ஃபார் திஸ், அந்த மாதிரி அது நினச்சி வச்சுருக்கோம். கரெக்டாக 11 ஆனோடனே ஹாரியும் ஹெர்மாயினியும் ரானுக்கு காமன் ரூமில் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து நெவில் கூட என்ட்ரன்ஸ் ஹாலுக்கு வருவாங்க. பார்த்தா ஆல்ரெடி ஃபில்ச் வந்து என்ட்ரன்ஸ் ஹாலில் நின்றுட்டுருப்பாரு. கூடவே மேல்ஃபாய் நின்றுட்டுருப்பான். ஹாரி வந்து மேல்ஃபாய் டிடென்ஷன் வாங்கினதை அவனும் சுத்தமாக மறந்து போயிருப்பான். என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஃபில்ச் சொல்லிவிட்டு அவர் கையில் ஒரு லேம்ப் இருக்கும், அதை வச்சுட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பாரு. இதுக்கு மேலே நீங்கள் ஸ்கூல் ரூல்ஸை பிரேக் பண்ணணுன்னா 2 தடவை யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுங்க 4 பேரையும் அப்படியே முறைச்சி பார்த்துட்டே வந்துட்டுருப்பாரு. ஹார்ட் ஒர்க்கும் பெயினும் தான் நம்ம வாழ்க்கையோட பெஸ்ட்டான டீச்சர். எதுக்கு தான் முன்னாடி கொடுத்துட்டு இருந்த பனிஷ்மெண்ட்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்றாங்கன்னே தெரில. முன்னாடியாக இருந்தால் இந்நேரம் நீங்கள் பண்ணியிருந்த வேலைக்கு உங்கள் கையை நல்லா டைட்டாக கட்டி சீலிங்லேயே ஒரு 4 நாளைக்கு தொங்க விட்ருப்பாங்க. என்கிட்ட இன்னும் அந்த செயின் என் ஆஃபீஸில் இருக்குது, நல்லா ஆயில் தடவி நல்லா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலான்றதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பார். என் பின்னாடியே ஒழுங்காக வாங்க, எங்கேயாவது ஓடிட்டுருக்காதீங்க, ஓடினீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டாக இருக்கிற கிரவுண்டில் இவங்க 4 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. நெவில் வந்து அப்படின்னு மூக்கை உறிஞ்சிட்டே நடந்து வந்துட்டுருப்பான். ஹாரி வந்து அப்படி என்னடா பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்ருப்பான். கண்டிப்பாக அது வந்து ரொம்ப மோசமான பனிஷ்மெண்ட்டாக தான் இருக்கும், இல்லைன்னா மிஸ்டர் ஃபில்ச் வந்து இவ்வளோ சந்தோஷமாலாம் இருக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிட்ருப்பான். தூரத்தில் ஹாக்ரிடோட வீட்டில் இருந்து அந்த லேம்ப் வெளிச்சம் வர்றது வந்து ஹாரிக்கு தெரியும். கூடவே ஒரு சத்தமும் வரும். ஃபில்ச், அது நீ தானா? சீக்கிரமாக வா, நான் கிளம்பணும் அப்படின்னு ஹாக்ரிட் கத்துவார். ஹாரிக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். ஓ, ஹாக்ரிட் கூட தான் நம்மளை அனுப்பிச்சி வைக்க போகிறாங்களா, அப்போ எந்த தப்பும் நடக்காது, எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி ஹாரி நினைப்பான். அதை வந்து அவன் முகத்துலையும் வெளிப்படுத்துவான். அப்படின்னா அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே நிம்மதியாக இருக்கிற மாதிரி முகத்தை வைப்பானா. ஃபில்ச் திரும்பி பார்த்துட்டு, ஓ, அந்த லூசு பையன் கூட சேர்ந்து போனால் என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறியா? நல்லா யோசிச்சுக்கோ தம்பி, நீ அந்த காட்டுக்குள்ளே போகிற, நீ திரும்ப வரும்போது ஒரே பீஸா வர்றதுக்கான சான்ஸே கம்மின்ற மாதிரி ஃபில்ச் சொல்வார். இதை கேட்டோன்னே நெவிலுக்கு ரொம்ப பயமாயிரும், கத்திடுவான். மேல்ஃபாய் நின்ன இடத்துல நின்றுட்டுருப்பான். ஃபாரஸ்டா அப்படின்னு மேல்ஃபாய் கத்துவான். எப்போவுமே அவன் கூலாக இருக்கிற மாதிரி தானே பேசுவான், ஆனால் இப்போ பேசும்போது அவன் வந்து ரொம்ப பயத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும். நைட் நேரம்லாம் அந்த காட்டுக்குள்ளே போக முடியாது, அங்கே என்னென்னமோ இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், வேர்வுல்ஃப்ஸ்லாம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவான். இதை கேட்டோடனே நெவில்க்கு வந்து ரொம்ப பயமாயிரும். டைட்டாக ஹாரியோட ரோப்ஸை நல்லா டைட்டாக பிடிச்சிப்பான். அது உன்னோட பிரச்சனை, தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு ஃபில்ச் சொல்வார். ஹாக்ரிட் அந்த இருட்டிலேருந்து நடந்து வந்துட்டுருப்பார். கூடவே அவரோட நாய் ஃபேங்கும் இருக்கும். அவர் கையில் பெரிய கிராஸ்போ வச்சுருப்பார். அவர் ஷோல்டரில் வந்து நிறைய ஆரோஸ் இருக்கும். டைம் ஆயிடுச்சு, நான் ஆல்ரெடி ½ உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹாரி, ஹெர்மாயினி, நீங்கள் ஓகேவா தானே இருக்கீங்க அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லுவார். இவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாலாம் இருக்கக்கூடாது ஹாக்ரிட், இவங்க பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஃபில்ச் சொல்லுவார். ஓ, அதனால தான் இவ்வளோ லேட்டா? வர வழியில் ஃபுல்லாக அவங்களுக்கு லெக்சர் பண்ணி சாவடிச்சிட்டு இருந்தியா? உன்னோட வேலையை மட்டும் பாரு ஃபில்ச், நீ ஆல்ரெடி நிறையா பண்ணிட்ட, இங்கேருந்து நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லுவார். விடிஞ்சதும் நான் வரேன், மிச்சம் இருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு ஃபில்ச் வந்து ரொம்ப திமிராக சொல்லிட்டு அங்கேருந்து கேஸ்டில் பார்த்து நடந்து போயிட்டுருப்பாரு. மேல்ஃபாய் ஹாக்ரிடை பார்த்து திரும்புவான். என்னாலலாம் இந்த காட்டுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு மேல்ஃபாய் ஹாக்ரிடை பார்த்து சொல்லுவான். ஹாரிக்கு வந்து அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா மேல்ஃபாயோட வாய்ஸ் வந்து ரொம்ப பயந்த மாதிரி தெரியும். ஹாக்வர்ட்ஸில் இருக்கணும்னா நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு ஹாக்ரிட் கோவமாக மேல்ஃபாயை பார்த்து சொல்லுவார். நீ பண்ண தப்புக்கு நீ இதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் இதெல்லாம் வேலைக்காரங்க பண்ண வேண்டிய வேலை, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதை பண்ணக்கூடாது. நான் ஏதோ எஸ்ஸே எழுத வைப்பாங்கன்னு நினச்சேன், எங்கள் அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு மேல்ஃபாய் கத்துவான். ஹாக்வர்ட்ஸ்லாம் இப்படி தான் அப்படின்னு ஹாக்ரிட் கத்துவார். எஸ்ஸே எழுத வைப்பாங்களா? இன்னுமா அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க? அதனால என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பனிஷ்மெண்ட் அனுபவிச்சு தான் ஆகணும், இல்லாட்டி நீங்கள் எந்த வெளியே போகணும் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லுவார். அப்படியே உங்கள் அப்பா பார்த்துப்பாருன்னா கிளம்பி கேஸ்டலுக்கு போய் உன்னோட பெட்டி படைக்க பேக் பண்ணுப்போ அப்படின்னு ஹாக்ரிட் கத்துவார். மேல்ஃபாய் நகரவே மாட்டான். ஹாக்ரிட கோவமாக முறைச்சி பார்ப்பான். கொஞ்ச நேரத்தில் அப்படியே கீழே குனிஞ்சிருவான். ரைட் தென், எல்லாரும் ஒழுங்காக கவனிங்க,
இப்போ இன்றைக்கி நைட்டு நம்ம பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். யாருமே வந்து எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. எல்லாரும் என் பின்னாடியே வாங்கன்ற மாதிரி அவர் சொல்லுவார். அந்த எட்ஜ் ஆஃப் த ஃபாரஸ்ட்லேருந்து உள்ளுக்குள்ளே இவங்க 4 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. நல்லா லேம்பை உயர்த்தி பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரா. ஃபுல்லாக வந்து அவ்வளோ அடர்த்தியாக நல்லா மரம் இருக்கும். ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். அவங்களோட மேலே இருந்த முடியெலாம் பயத்தில் புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பாருங்க அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார். அந்த ஷைனிங்காக ஒன்று தெரியுதா கிரவுண்டில் சில்வர் கலரில், அதுதான் யூனிகார்னோட ரத்தம். அதை யாரோ காயப்படுத்தியிருக்காங்க. இந்த வாரத்தில் இது 2வது தடவை நடக்குது. லாஸ்ட் வெனஸ்டே ஒரு யூனிகார்ன் செத்து வேற போயிருந்தது. நாம் இந்த காயப்பட்ட யூனிகார்னை கண்டுபிடிச்சி அதை வந்து அதோட கஷ்டத்துலேருந்து விடுவிக்க போகிறோம் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார். அதை காயப்படுத்தினது நம்மளை அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு மேல்ஃபாய் கத்துவான். இந்த காட்டுக்குள்ளே நீ என் கூடயும் ஃபேங் கூடயும் இருக்கிற வரைக்கும் யாருமே உன்னை காயப்படுத்த முடியாதுன்னு ஹேக்ரிட் சொல்வார். ஆல்ரைட், நம்ம இப்போ 2 குரூப்பாக பிரிய போகிறோம். அது 2 நாளாக அந்த அடிப்பட்டத்திலே சுற்றினால அதோட ரத்தம் அந்த காட்டுக்குள்ளே ஃபுல்லாக அங்கங்கே செதறி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு இதை ஃபாலோ பண்ணி போங்க, இன்னொன்று குரூப் வந்து ஒரு இதை ஃபாலோ பண்ணிட்டு போகலான்ற மாதிரி ஹேக்ரிட் சொல்லுவார். எனக்கு ஃபேங் வேணும் அப்படின்னு மேல்ஃபாய் வேகமாக ஃபேங்கோட நீளமான பல்லை பார்த்துட்டு கத்துவான். சரி ஓகே, ஆனால் முன்னாடியே நான் வார்ன் பண்ணிடுறேன், அவன் ஒரு தொடநடிங்க அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார். ஸோ மீ, ஹாரி, ஹெர்மாயினி நாமெல்லாம் ஒரு டீமாக போவோம். ட்ராக்கோ, நெவில் அப்புறம் ஃப்ராங்க் நீங்களாம் ஒரு வழியில் போங்க அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார். ஸோ யாராச்சும் அந்த யூனிகார்னை பார்த்தீங்கன்னா உங்களோட மந்திரக்கோல்லேருந்து க்ரீன் கலர் ஸ்பார்க்கை சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா ரெட் கலர் ஸ்பார்க்கை சென்ட் பண்ணுங்கள், நான் உங்ககிட்ட வந்துடுறேன். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, வாங்க போகலாம் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார். அந்த காடு நல்லா பிளாக் கலரில் அவ்வளோ அமைதியாக இருக்கும். ஹேக்ரிடும் ஹேரியும் ஹெர்மாயினியும் லெஃப்ட் சைட் பார்த்து போவாங்க. மேல்ஃபாயும் நெவிலும் ஃபேங்கும் ரைட் சைட் பார்த்து போவாங்க. ரொம்ப அமைதியாக நடந்து போயிட்டுருப்பாங்க. அவங்க கண்கள்லாம் அப்படியே கிரவுண்டில் தான் இருக்கும். ஹேக்ரிட் ரொம்ப சோகமாக ஒரியாக இருக்கிறத ஹேரி நோட் பண்ணுவான். இங்கே இருக்கிற வேர்வுல்ஃப்ஸ்லாம் இந்த யூனிகார்ன்ஸை கொல்லுங்களா அப்படின்னு கேட்பான். அதுங்களுக்கு அந்த அளவுக்கு வேகம் இல்லை ஹாரி அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார். யூனிகார்ன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு சீக்கிரமாக பிடிக்க முடியாது ஹாரி, அதுங்களாம் ரொம்ப சக்தி வாய்ந்த மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ். இதுக்கு முன்னாடி ஒன்று அடிபட்டு நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார். இவங்க இருக்கிற எல்லா மரம் நிறையா அங்கே மரம் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஹாரிக்கு வந்து பக்கத்தில் ஒரு தண்ணி ஓடுற சத்தம் கேட்டுட்ருக்கோம். ஏன்னா பக்கத்தில் அங்கே ஒரு ஓடிட்டுருக்கோம். எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நீ ஓகேவா இருக்கியா ஹெர்மாயினி அப்படின்னு ஹேக்ரிட் கேட்பாரு. நீ எதை பற்றியும் கவலைப்படாத, அதுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, அதனால் ரொம்ப தூரம் அதுங்க போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம சீக்கிரமாக அதை கண்டுபிடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹேக்ரிட் வந்து கத்துவார். சீக்கிரமாக அந்த மரத்துக்கு பின்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு கத்தி ஹேரியையும் ஹெர்மாயினியையும் ஹேக்ரிட் பிடிச்சி இழுத்து ஒரு ஓக் மரம் இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிற்க வைப்பார். வேகமாக அவர்கிட்ட இருந்த அந்த கிராஸ்போவையும் ஆரோவையும் எடுத்து ஃபயர் பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்பார். ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த சவுண்டு ஃபேட் ஆகும். அப்படியே ஹேக்ரிட் பார்ப்பார். எனக்கு தெரியும் யாரோ இங்கே இருக்கக்கூடாதவங்க இருக்காங்க அப்படின்னு மெதுவாக சொல்வார். ஒருவேளை வேர்வுல்ஃபாக இருக்குமா, அதாவது மனித யோனாய் அப்படின்னு ஹாரி கேட்பான். இல்லை ஹாரி, அது வேர்வுல்ஃபும் இல்லை யூனிகார்னும் இல்லை, என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார். அங்கே சத்தம் வந்த இடத்துலேருந்து திரும்பவும் சத்தம் வரும். யாரும் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். யாருங்க, என் முன்னாடி வந்து நில்லுங்க, என் கையில் ஆயுதம் இருக்குது அப்படின்னு ஹேக்ரிட் கத்துவார். கொஞ்சம் அப்படியே கிளியர் ஆகும். அந்த மரம்லாம் அப்படியே கிளியர் ஆகி அது ஒரு ஆளா இல்லை குதிரையா என்னன்னே தெரில. இடுப்புக்கு மேலே ஃபுல்லாக ஒரு மனிதன் மாதிரியும் அதுக்கு கீழே ஃபுல்லாக குதிரை மாதிரியும் நல்லா நீளமாக ரெட் கலரில் ஹேரும் பியர்டும் வச்சுட்டு ஒருத்தவர் பயங்கர அப்படியே ஸ்ட்ராங்காக பாடி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நின்றுட்டு இருந்தார். அவருக்கு சிவப்பு கலரில் வால் வேற இருந்தது. ஹேரியும் ஹெர்மாயினியும் அப்படியே வாயை பொழந்துட்டு நின்றுட்டுருப்பாங்க. ஓ ரோனன் நீயா அப்படின்னு ஹேக்ரிட் ரொம்ப ரிலீஃப் ஆகி சொல்வார். எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அந்த குதிரை மனிதன் பக்கத்தில் போய் நின்று அவர் கையை குலுக்குவார். எப்படி இருக்க ஹேக்ரிட் அப்படின்னு அந்த குதிரை மனிதன் ரோனன் இருக்கார்ல, அவரும் ஹேக்ரிடை பாட்டு கேட்பார். அவரோட வாய்ஸே வந்து ஒரு மாதிரி டீப்பாக ரொம்ப சோகமான வாய்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. நீ என்னை ஷூட் பண்ண வந்தியா அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாக கேட்பாரு. கேர்ஃபுல்லாக இரு ரோனன், இந்த காட்டுக்குள்ளே ஏதோ தப்பானது சுற்றிட்டுருக்கு. பை த வே இதுதான் ஹாரி பாட்டர், இதுதான் ஹெர்மாயினி கிரேஞ்சர், ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. அண்ட் இவர் தான் ரோனன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார் ஹாரியையும் ஹெர்மாயினியும் பார்த்து. இவர் ஒரு குதிரை மனிதர் அப்படின்னு சொல்வார்.
பார்த்தாலே தெரியுது அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப ஷாக் ஆகி சொல்லும். குட் ஈவினிங் அப்படின்னு ரோனன் ஹாரியையும் ஹெர்மாயினியும் பார்த்து சொல்லி, நீங்கள் 2 பேரும் ஸ்டூடெண்ட்ஸா? அந்த ஸ்கூலில் நிறைய விஷயத்த கற்றுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாரு. லைட்டா அப்படின்னு ஹெர்மாயினி அப்படியே மெல்லமாக சொல்லிகிட்ருக்கோம். லைட்டாவா? வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு ரோனன் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாரு. இப்போது அவர் மேலே வானத்தை பார்த்து, மார்ஸ் இன்னைக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னு ரோனன் சொல்லுவார். ஆமாம் அப்படின்னு ஹாக்ரிடும் மேலே வானத்தை பார்த்து சொல்லுவார். லிசன் ரோனன், நல்ல வேலைக்கு உன்னை நாங்கள் இங்கே பார்த்தோம். இங்கே ஒரு யூனிகார்ன் ரொம்ப அடிபட்டு போயிருக்கு, நீ எதையாச்சும் பார்த்தியா அப்படின்னு ஹாக்ரிட் ரோனன் கிட்டே கேட்பாரு. ரோனன் டக்குன்னு இமிடியேட்டாக ஆன்சர் சொல்ல மாட்டார். அப்படியே கண்ணை சும்பிட்டாமல் அவங்கள பார்த்துட்டே இருந்துட்டு, எப்பயுமே இன்னசென்ட்டாக இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் விக்டிம் ஆகிறாங்க, இந்த மாதிரி தான் முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு, இப்போவும் அதே தான் நடக்குது அப்படின்னு ரோனன் சொல்வார். ஆமாம் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லி, பட் நீ இங்கே எதையாச்சும் பார்த்தியா ரோனன்? ஏதாச்சும் அன்யூஷுவலாக நடக்கிறத பார்த்தியா அப்படின்னு ஹாக்ரிட் திரும்பவும் கேட்பார். மார்ஸ் இன்னைக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னு ரோனன் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுவார். ஹாக்ரிட் பொறுமை இழந்தவரை பார்த்துட்ருப்பாரு. அன்யூஷுவலாக பிரைட்டாக இருக்குது அப்படின்னு திரும்பவும் ரோனன் சொல்வார். ஆமாம், ஆனால் நான் அன்யூஷுவலாக பக்கத்தில் ஏதாவது நடக்கிறத பார்த்தியான்னு நான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லுவார். நீ எதையாச்சும் ஸ்ட்ரேஞ்சாக நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு கேட்பாரு. ராணன் அதுக்கு பதில் சொல்லாமல் ரொம்ப நேரம் அமைதியாக இருந்துட்டு, இந்த காடு நிறைய சீக்ரெட்டை ஒழிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போது ராணனுக்கு பின்னாடி இருந்த மரத்துலேருந்து ஏதோ அசைகிற மாதிரி இருந்தது. ஹாக்ரிட் டக்குன்னு அவரோட அந்த வில்லம்பு இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே உயர்த்தினார். பார்த்தா அது இன்னொன்று ஒரு குதிரை மனிதர். அவருக்கு வந்து முடி நல்லா பிளாக் கலரில் இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து ராணனை விட நல்லா அப்படியே ஸ்ட்ராங்காக ரொம்ப பெருசாக, பாடிலாம் நல்லா பெருசாக இருந்தது. பார்க்க ரொம்ப ஒயில்டாக இருந்தார். ஹலோ பேன், நல்லா இருக்கியா அப்படின்னு ஹாக்ரிட் அந்த குதிரை மனிதரை பார்த்து கேட்பாரு. குட் ஈவினிங் ஹாக்ரிட், நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா அப்படின்னு பேன் சொல்லுவார். நல்லா தான் இருக்கேன். நான் ராணன் கிட்ட இதை தான் கேட்டுட்ருந்தேன். நீ இந்த காட்டில் ஏதாவது வித்தியாசமாக நடக்கிறத பார்த்தியா பேன்? யூனிகானை யாரோ தாக்கியிருக்காங்க, உனக்கு அதை பற்றி ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு ஹாக்ரிட் பேனை பார்த்து கேட்பாரு. பேன் வந்து பக்கத்தில் ரோனன் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அவரும் மேலே வானத்தை பார்ப்பாரு. மார்ஸ் இன்னைக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படின்னு அவரும் சிம்பிளாக சொல்லிடுவார். ஆல்ரெடி நாங்கள் அதை கேட்டுட்டோம் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்வார். உங்கள் 2 பேருக்கும் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எதையாவது பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள், சரியா? நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி ஹாக்ரிட் அங்கேருந்து நகர்வார். ஹாரியும் ஹெர்மாயினியும் ஹாக்ரிடை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டுருப்பாங்க. பின்னாடி ராணனும் பேனும் மறைகிற அளவுக்கு அவங்கள பார்த்துட்டே போயிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு ஹாக்ரிட் ரொம்ப இரிட்டேட்டாக சொல்லிட்டு வந்துட்டுருப்பாரு. இந்த குதிரை மனுஷங்க கிட்டக்க இருந்து மட்டும் என்றைக்குமே ஒரு ஸ்ட்ரைட்டான பதிலாக அவங்க வாயிலிருந்து வாங்கிடவே முடியாது. சரியான ஸ்டார் கேசர்ஸ், எதுலேயுமே இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டாங்க இந்த வானம் மூணை தவிர அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே வந்துட்டுருப்பாரு. அவங்கள மாதிரி வேறு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும். கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஆனால் அவங்க அவங்களுக்குள்ளேயே தான் இருப்பாங்க, வெளியில் அவ்வளவா வரமாட்டாங்க. ஆனால் எனக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா வந்து வெளியில் வந்து சொல்லுவாங்க, எனக்கு ஏதாச்சும் தெரியணும்னா. ஆனால் அவங்க ரொம்ப டீப்பாக இருப்பாங்க, அவங்க மைண்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க ஒரு குதிரை மனுஷங்க, அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் வெளியில் தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிகிட்ருப்பாரு. அந்த இருட்டான அடர்த்தியான காட்டுக்குள்ளே அவங்க 3 பேரும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஹாரி ரொம்ப நர்வஸாக இருப்பான், திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு வந்து ஒரு மாதிரி நாஸ்டி ஃபீலிங் இருக்கும். என்னென்னா அவனை யாரோ வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. அவனுக்கு வந்து அப்பாடா ஹாக்ரிடோட அந்த வில்லம்பும் இருக்குன்னு தைரியமாக இருப்பான். கரெக்டாக ஒரு பெண்டை கிராஸ் பண்ணுவாங்க. அப்போது ஹெர்மாயினி டக்குன்னு ஹாக்ரிடோட கையை பிடிச்சி இழுக்கும். ஹாக்ரிட் அங்கே பாருங்கள், ரெட் கலர் ஸ்பார்க்ஸ், நெவில் மேல்ஃபாய் ஃபேங்குக்கு அங்கே ஏதோ பிரச்சனை போல் அப்படின்னு கத்தும். நீங்கள் 2 பேரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, எங்கேயும் போயிடாதீங்க, நான் திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு ஹாக்ரிட் வேகமாக அந்த ரெட் கலர் ஸ்பார்க்ஸ் வந்த இடத்த பார்த்து ஓடுவார். அவர் ஓடி ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் சத்தம்லாம் எதுவுமே கேட்காம போயிடும். சுற்றி ரொம்ப அமைதியாக இருக்கும். ஹாரியும் ஹெர்மாயினியும் ஒருத்தரை பார்த்துட்டே நின்றுட்டுருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப பயமாக இருக்கும். அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காதுல அப்படின்னு ஹெர்மாயினி ஹாரி கிட்ட மெதுவாக கேட்கும். மேல்ஃபாய்க்கு என்ன ஆனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நெவிலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, பாவம் நம்மனால தான் அவன் இங்கே இருக்கான் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். கொஞ்சம் நேரம் போகும். ஹாரிக்கு பயம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அங்கே என்ன ஆச்சு, ஏன் இன்னும் யாரையும் காணோம் அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பான்.
கொஞ்ச நேரத்திலேயே ஹேக்ரிட் அங்கேருந்து வந்துட்டுருப்பாரு. அந்த சத்தம் கேட்கும். பார்த்தா அவர் வந்துட்டுருப்பாரு. கூடவே மேல்ஃபாயும் நெவிலும் ஃபேங்கும் இருப்பாங்க. ஹேக்ரிட் ரொம்ப கோவமாக வந்துட்டுருப்பாரு. ஆக்சுவலி அங்கே என்ன நடந்திருக்குன்னா, இந்த மேல்ஃபாய் லூஸ் இருக்கான்ல, அவன் நெவிலை பயமுறுத்துறேன்னு பின்னாடி இருந்து அவனை பிடிச்சிடுவான். நெவில் ரொம்ப பேனிக் ஆகி பயந்து அந்த ஸ்பார்க்கை சென்ட் பண்ணிடுவான். நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியாது. நான் இப்போவே குரூப்பை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, நெவில் நீ ஏன் கூடயும் ஹெர்மைனி கூடயும் இரு, ஹாரி நீ ஃபேங் கூடயும் இந்த இடியட் கூடயும் போ அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார். சொல்லிவிட்டு ஹாரியோட காதுக்குள்ளே வந்து, சாரி ஹாரி, என்னை மன்னிச்சிடு, எனக்கு வேறு வழி தெரில, ஆனால் மேல்ஃபாயினால் உன்னை இப்பெல்லாம் பயமுறுத்த முடியாது, நம்ம இன்றைக்கே இதை முடிச்சாகணும் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார். ஸோ ஹேக்ரிடும் ஹெர்மைனியும் நெவிலும் தனியாக அவங்க ஒரு குரூப்பாக போவாங்க. மேல்ஃபாயும் ஃபேங்கும் ஹாரியும் அவங்க ஒரு குரூப்பாக காட்டுக்குள்ளே போயிட்டுருப்பாங்க. நியர்லி ஒரு ½ அன் ஹவர் நடந்து போயிட்டே இருப்பாங்க. காட்டுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போயிட்டே இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து வழியே தெரியாமல் மாதிரி ஆயிரும். ஐ மீன் நடக்கிறதுக்கே இடம் இருக்காது. ஏன்னா இவங்க 2 குரூப்புமே வந்து அந்த ரத்தம் சிந்தி இருக்குல்ல, யூனிகார்னோட ரத்தம் சிந்தி இருக்கிற வழியாக பார்த்து தான் அவங்க போயிட்டுருக்காங்க. இவங்க ஹாரியும் மேல்ஃபாயும் போயிட்டு இருந்த இடம் வந்து ரொம்ப மரம்லாம் ரொம்ப பெருசாக அடர்த்தியாக இருந்தது. அதனால அவங்களுக்கு நடக்கவே இடம் இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் என்னென்னா அவங்க டீப்பாக அந்த காட்டுக்குள்ளே போக போக அந்த யூனிகார்னோட ரத்தம் வந்து நிறையா அந்த ரூட்ஸ்லலாம் கீழே தரையிலலாம் சிந்தி இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் போனோடனே அங்கே இருந்த பாத் வந்து கொஞ்சம் கிளியராச்சு. அங்கே பாரு அப்படின்னு ஹாரி மேல்ஃபாய் கிட்ட ரொம்ப சைலண்ட்டாக சொல்லுவான், அமைதியாக. பார்த்தா அந்த கிரவுண்டில் நல்லா பிரைட் ஒயிட் கலரில் ஒன்று நல்லா ஷைனிங்காக இருக்கும். இவங்க 2 பேரும் பக்கத்தில் போய் பார்ப்பாங்க. பார்த்தா அது ஒரு யூனிகார்ன். அது வந்து இறந்து கிடந்துருந்துச்சு. ஹாரி வந்து இது வரைக்கும் அவன் லைஃப்பில் இவ்வளோ ஒரு அழகான விஷயத்தையும் அதே அளவுக்கு ஒரு சோகமான விஷயத்தையும் பார்த்ததே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் ஹாரி யூனிகார்னை நேரில் பார்த்ததில்ல. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அது இறந்து போயிருந்தது. ஹாரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதோட கால் வந்து ஒரு ஆடான ஆங்கிளில் கிடக்கும். அதோட முடியெலாம் வந்து நல்லா பேர்ல் ஒயிட் கலரில் கிடக்கும். அங்கே இருந்த இலைகள் மேலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இருந்தது. ஹாரி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலான்ட்டு ஒரு ஸ்டெப்பை எடுத்து முன்னாடி வைப்பான். பார்த்தா அந்த சைடில் இருந்து ஒரு ஹூடட் ஃபிகர்னால் ஃபுல்லாக கவர் பண்ணி முகம் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒன்று கிரவுண்டில் அப்படியே க்ரால் பண்ணி வேகமாக பக்கத்தில் வந்துட்டு இருந்துச்சு. அது பார்க்கவே ஒரு பீஸ்ட் மாதிரி இருந்தது. ஹாரியும் மேல்ஃபாயும் ஃபேங்கும் ஷாக் ஆகி நின்ன இடத்துல அசையாமல் நின்றுட்டுருப்பாங்க. அது வேகமாக வந்து அந்த யூனிகார்னுக்கு அடிபட்டிருக்கும்ல, அந்த இடத்துக்கிட்ட போய் வாயை வச்சு யூனிகார்னோட ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான். ஆன்னு மேல்ஃபாய் பயங்கரமாக கத்திடுவான். ஃபேங்கும் சரியாக கத்திரும். அந்த ஹூடட் ஃபிகர் நிமிர்ந்து அப்படியே ஹாரியை பார்க்கும். அதோட அந்த அந்த முகம் தெரியாது. ஆனால் அது மேலே அப்படியே அந்த யூனிகார்ன் பிளட் வந்து அப்படியே சிந்தி வழிஞ்சிட்ருக்க மாதிரி இருக்கும். அது வேகமாக ஹாரி பக்கத்தில் வரும். ஹாரி பயத்தில் இருந்தனால அவன் அசையாமல் அப்படியே நிற்பான். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பயந்தா நமக்கு அசையக்கூட முடியாது. அந்த மாதிரி ஷாக் ஆகி நிற்போம்ல, அந்த மாதிரி நின்றுட்டுருப்பான். இப்போது ஹாரிக்கு அவனோட நெத்தியில் இருந்த தழும்பு சரியாக வலிக்க ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் அவன் அந்த மாதிரி பெயினை ஃபீல் பண்ணதே இல்லை. அந்த ஸ்கார் வந்து அந்த தழும்பு வந்து ஒரு மாதிரி ஃபயரில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வலிச்சு அவனுக்கு வந்து பாதி கண்ணே மறைஞ்சிடும். அவனால் கண்ணவே திறக்க முடியாது. அந்த மாதிரி ஆயிரும். அப்படியே தடுமாறியே அப்படியே பின்னாடி வருவானா. பார்த்தா அவனுக்கு பின்னாடி ஏதோ பயங்கரமாக சத்தம் கேட்கும். பார்த்தா ஹாரிக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒன்று அவனை தலையை தாண்டி அவனை ஆளையே தாண்டி அந்த ஹூடட் ஃபிகரை சார்ஜ் பண்ணி போய் நிற்கும். லைக் அவனை எதிர்த்துட்டு போய் நிற்கும் அந்த ஹூடட் ஃபிகரை. ஹாரியோட தலை சரியாக வலிச்சனால அவன் அப்படியே கீழே உட்காந்துருவான், விழுந்துருவான். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து தான் முழிச்சு பார்ப்பான். மேலே நிமிர்ந்து பார்த்தா அந்த ஹூடட் ஃபிகர் போயிருக்கும். ஆனால் அந்த குதிரை மனிதர் வந்து நின்றுட்டுருப்பாரு. ஆனால் அது ரோனனும் கிடையாது, பேனும் கிடையாது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப யங்காக இருந்தது. அதோட தலைமுடி நல்லா ஒயிட் கலரில் இருந்தது. அது ஆக்சுவலி ஒரு பேலமினோனா என்னென்னா அந்த குதிரையோட உடம்பு வந்து ஒரு மாதிரி க்ரீம் வித் கோல்டன் கலரில் இருக்கும். அதோட தலைமுடியும் அந்த மேனுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் அதோட டெய்லும் நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். அந்த குதிரை மனிதர் ஹாரிக்கு கை கொடுத்து அவனை நிற்க வைப்பார். ஆர் யூ ஆல்ரைட் அப்படின்னு கேட்பாரு. தேங்க்யூ. ஆமாம், இங்கே இருந்துச்சே அது என்னது அப்படின்னு ஹாரி கேட்பான். அந்த குதிரை மனிதர் எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டார். அவரோட கண் வந்து ரொம்ப ஒரு அழகாக ப்ளூ கலரில் இருக்கும். அந்த ஐஸே பார்க்க பேல் சஃபேர் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அவர் ரொம்ப ஹாரியை நல்லா உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த யங்கான குதிரை மனிதரோட கண்கள் ஃபுல்லாக ஹாரியோட நெத்தி மேலே இருந்த தழும்பு மேலேயே இருக்கும்.
நீ பாட்டர் பையன் தானே அப்படின்னு கேட்பாரு. நீ ஃபஸ்ட்டு ஹேக்ரிட் கிட்ட போ. இந்த டயத்தில் இந்த காடு சுத்தமாக சேஃபானதே கிடையாது. எஸ்பெஷலி உனக்கு ரைட் பண்ண தெரியுமா? என் மேலே வந்து ஏறி உட்காந்துக்கோ, நான் உன்னை சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகிறேன். அப்போனா தான் நம்மளால சீக்கிரம் அங்கே போக முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவார். என்னோட பேர் ஃபிரன்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து 2 முட்டியை மடக்கி ஹாரி பக்கத்தில் போய் நிற்பார். ஸோ ஹாரி வந்து அவர் மேலே ஏறி உட்காந்துருவான். சடனாக பின்னாடி இருந்து ஒரு சைட்லேருந்து ஒரு சவுண்டு கேட்கும். என்னன்னு பார்த்தா ரோனனும் பேனும் அவ்வளோ சீக்கிரமாக ஓடி வந்து நிற்பாங்க. அவங்க மேலே ஃபுல்லாக ஸ்வெட்டாக இருக்கும். ஃபிரன்ஸ் அப்படின்னு பேன் பயங்கரமாக கத்துவார். என்ன பண்ணிகிட்ருக்க? ஒரு ஹியூமனை போய் உனக்கு பின்னாடி உட்கார வச்சுருக்க, உனக்கு அசிங்கமாக இல்லையா? நீ என்ன சாதாரண குதிரையா அப்படின்னு அவர் கத்துவார். உனக்கு இவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஃபிரன்ஸ் சொல்லுவான். இவன் தான் பாட்டர் பையன், இவன் சீக்கிரமாக இந்த காட்டை விட்டு போனால் தான் பெட்டர் அப்படின்னு ஃபிரன்ஸ் சொல்லுவார். நீ அந்த பையன்கிட்ட என்னென்னலாம் சொல்லிகிட்டு இருந்த அப்படின்னு பேன் கத்துவார். மறந்துடாத ஃபிரன்ஸ், நம்ம ஃப்யூச்சரில் நடக்க போகிற எந்த விஷயத்தையும் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சபதம் எடுத்திருக்கோம். நமக்கு இந்த பிளானட்டோட மூமெண்ட்டை வச்சே நல்லா தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு பேன் சொல்லிகிட்டு இருப்பார். ரோனன் அப்போ பக்கத்தில் வந்து, கண்டிப்பாக ஃபிரன்ஸ் தப்பாலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான், ஹாரி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டுன்ட்டு அவன் நினச்சிருப்பான், அதனால தான் இப்படி செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட க்ளூமி வாய்ஸை வச்சு சொல்லிகிட்டு இருப்பார். பேன் கோவமாக அவரோட பின்னாடி இந்த லெக்கை வந்து காலை வந்து கிரவுண்டில் கிக் பண்ணுவார். பெஸ்ட்டா? அதனால நமக்கு என்ன ஆக போகுது? நம்மளை மாதிரி சென்டர்ஸ்னால் குதிரை மனிதர்கள், நம்மளை மாதிரி குதிரை மனிதர்களோட கன்சர்ன் ஃபுல்லாக ஃப்யூச்சரில் நடக்க போகிறத ப்ரெடிக்ட் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி கழுத மாதிரி மனிதர்கள் பின்னாடிலாம் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவர் கத்துவார். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கோவப்பட்டுருவான். அவனோட முன்னாடி இருக்க காலை ஒரு மாதிரி கோவமாக அந்த கிரவுண்டில் கிக் பண்ணுவானா. ஸோ ஹாரி வந்து அவரோட ஷோல்டரை, அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஷோல்டரை நல்லா டைட்டாக பிடிச்சிப்பான். நீ அந்த யூனிகார்னை பார்க்கலையா அப்படின்னு ஃபிரன்ஸ் வந்து பேன் கிட்ட கத்துவார். உனக்கு இன்னுமா அதை யார் கொண்டுட்ருக்கான்றது புரியலை? இல்லாட்டி பிளானட் அதை யார் கொல்றான்ற சீக்ரெட்டை உன்கிட்ட காமிக்காமல் இருக்கா? இந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்க அப்பாவி உயிரினங்களை கொண்டுட்ருக்க அந்த கொடிய உயிரினத்தை எதிர்த்து நான் எப்போவுமே நிற்பேன் பேன். என் கூட மனுஷங்க நின்னாங்கன்னா அவங்க கூடயும் சேர்ந்து நின்று நான் அதை எதிர்ப்பேன் அப்படின்னு ஃபிரன்ஸ் பயங்கர கோவமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து ஹாரியை கூப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பார். பேனும் ரோனனும் அங்கேயே நின்றுட்டுருப்பாங்க. இவ்வளோ நேரம் இங்கே என்ன நடந்துச்சுன்னு ஹாரிக்கு சுத்தமாக க்ளூவே இருக்காது. எதுக்காக பேன் கோவமாக இருக்காரு, நீங்கள் எதுக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்னு ஹாரி ஃபிரன்ஸ் கிட்ட கொஷின் கேட்டுட்ருப்பான். ஃபிரன்ஸ் வந்து ஸ்பீடாக போயிட்டுருப்பார்ல, ஓடிட்டுருப்பாரா, இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகுவார். நல்ல தலையை கீழே குனிஞ்சு வச்சுக்கோ ஹாரி, ஃபுல்லாக இங்கே நீட்டமாக பிரான்ச்சஸாக இருக்குது, உனக்கு வந்து அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி கேட்ட கொஷினுக்கு பதில் சொல்லாமல் போயிட்டே இருப்பார். ரொம்ப கொஞ்சம் நேரம் போயிட்டே இருப்பாங்களா. ஹாரி என்ன நினைப்பானா, சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்டக்க எதுவும் பேச வேணாம்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அமைதியாகவே உட்காந்துட்டு வந்துட்டுருப்பான். அப்போது டக்குன்னு ஃபிரன்ஸ் ஸ்டாப் ஆவார். ஹாரி பாட்டர், உனக்கு யூனிகார்னோட பிளட்டை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. இவ்வளோ நேரம் அமைதியாகவே வந்துட்டு இருந்த ஃபிரன்ஸ் டக்குன்னு திரும்பி கொஷின் கேட்டோடனே ஹாரி ஷாக் ஆயிடுவான். இல்லை எனக்கு தெரியாது, அதோட கொம்பையும் அதோட ஹார்ன் இருக்குல்ல அதையும் அதோட வால்முடியை மட்டும்தான் நாங்கள் போர்ஷன் கிளாஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஹாரி வந்து சொல்லிகிட்ருப்பான். ஏன்னா யூனிகார்னை கொல்றது ரொம்ப ரொம்ப கொடிய விஷயம் ஹாரி அப்படின்னு ஃபிரன்ஸ் சொல்லுவார். எவன் ஒருத்தனுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லையோ, அடையிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கோ, அவன் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கொடிய செயலை செய்வான். நீ சாவோட விளிம்புக்கே போனாலும் உன்னை யூனிகார்னோட ரத்தம் உயிரோடு வச்சுருக்கோம் ஹாரி. ஆனால் நீ அதுக்கு நிறையா விலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப புனிதமான அப்பாவியான ஒரு உயிரினத்தை கொன்று ஒன்றை நீ காப்பாற்றணும்னு நினச்சேன்னா உனக்கு அது சாபமாக தான் ஹாரி போய் முடியும். அதோட ரத்தம் உன்னோட லிப்ஸில் தொட்டாலே போதும், உன்னோட வாழ்க்கை சாபமாயிரும் அப்படின்னு ஃபிரன்ஸ் சொல்லிகிட்ருப்பாரு. ஹாரி அப்படியே ஃபிரன்ஸோட தலை மட்டும்தானே அவனுக்கு தெரியும், பின்னாடி தலை, அதை பார்த்துட்டே உட்காந்துருப்பான். அவரோட ஹேர் வந்து அப்படியே அந்த மூன் லைட் மாதிரி இருக்கும், அப்படி ஒரு சில்வர் கலரில் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு யார் டெஸ்பரேட்டாக இருக்கா அப்படின்னு ஹாரி கேட்பான். இப்படி சாபமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு சாவே மேல்தானே அப்படின்னு ஹாரி கேட்பான். ஆமாம் ஹாரி அப்படின்னு ஃபிரன்ஸும் சொல்லுவார். ஆனால் இதை விட வேறொரு விஷயம், உன்னை சாவிலிருந்து மீட்டு உன்னை பயங்கர ஸ்ட்ரென்த்தாக பவர்ஃபுல்லாக கொண்டு வரப்போகுது, உன்னை சிரஞ்சீவியாக வச்சுக்க போகுதுன்னா அது வரைக்கும் இந்த ஒரு சாபமான வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு போயிடலாம்ல யூனிகார்னோட பிளட்டை குடிச்சிட்டு. ஹாரி, உனக்கு இப்போ இந்த ஸ்கூலில் எதை மறைச்சி வச்சுருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு ஃபிரன்ஸ் ஹாரி கிட்ட கேட்பாரு. ஃபிலாசபர் ஸ்டோன், அஃப்கோர்ஸ்,
அதை குடித்தா சிரஞ்சீவியாக வாழலாம். ஆனால் யார் அதை எடுக்க ட்ரை பண்ணுறான்னு கேட்டுட்ருக்கும் போதே திரும்ப சக்தி வாய்ந்தவனாக வந்துட மாட்டோமான்னு அவனோட உயிரை கையில் பிடிச்சிட்டு ஒரு சான்ஸாவது கிடைக்காதான்னு யார் பல வருஷமாக வெயிட் பண்ணுறான்னு உனக்கு தெரியலையா ஹாரி அப்படின்னு ஃபிரண்ட்ஸ் கேட்பாரு. அப்போது ஹாரிக்கு டக்குன்னு அவனோட இதயத்தில் யாரோ கத்தியை வச்சு குத்துன மாதிரி இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கும் போதே ஹாக்ரிட் ஃபஸ்ட்டு ஹாக்ரிட் ஹாரியை மீட் பண்ணும் போது சொன்னது ஞாபகம் வரும். கண்டிப்பாக அவன் செத்தலாம் போயிருக்க மாட்டான் ஹாரி. அவன்கிட்ட கொஞ்சம் கூட மனுஷனுக்கான பண்பும் ஈரமும் இல்லை. அப்படிப்பட்டவன் எப்படி ஹாரி செத்துருப்பான்? மனுஷனாக இருந்தால் மட்டும்தான் செத்துருக்க முடியும் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லியிருப்பாரு ஹாரி கிட்ட. நீங்கள் யாரை மீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஹாரி ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பேசுவான். நீங்கள் ஒருவேளை வால்டமோர்ட் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஹாரி ஹாரி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா ஹெர்மாயினி அங்கிட்ட இருந்து ஓடி வந்துட்டுருக்கும். பின்னாடியே ஹாக்ரிடும் வந்துட்டுருப்பாரு. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னு அவனுக்கே தெரியாது. அந்த யூனிகார்ன் இறந்து போயிடுச்சு ஹாக்ரிட் அப்படின்னு ஹாக்ரிட் கிட்ட ஹாரி சொல்லுவான். ஹாக்ரிட் வேகமாக அந்த யூனிகார்னை தேடி ஓடிக்கிட்டுருப்பாரு. அதை பார்க்க ஓடிக்கிட்டுருப்பாரு. உன்னை நான் இங்கே கரெக்டாக சேர்த்துட்டேன் ஹாரி, இனி நீ சேஃபாக இருப்ப அப்படின்னு ஃபிரண்ட்ஸ் ஹாரி காதில் அமைதியாக சொல்லுவார். ஹாரி ஃபிரண்ட்ஸ் மேலேருந்து கீழே இறங்குவான். குட் லக் ஹாரி பாட்டர் அப்படின்னு ஃபிரண்ட்ஸ் சொல்லி, இதுக்கு முன்னாடி குதிரை மனிதர்களாக இருக்க நாங்கள் கிரகங்களோட அசைவுகளை தப்பாக கணிச்சிருக்கோம். இந்த தடவையும் அந்த மாதிரி ஆச்சுன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹாரியை இறக்கி விட்டுட்டு ஃபிரண்ட்ஸ் அங்கேருந்து வேகமாக காட்டுக்குள்ளே போயிட்டே இருப்பார். ஹாரி அப்படியே நடுங்கிட்டே நின்றுட்டுருப்பான். எல்லாம் அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே காட்டுக்குள்ளே இருந்து ஹாக்வர்ட்ஸ் கேஸ்டலுக்கு வந்துடுவாங்க. ஹாரியும் ஹெர்மானியும் நெவிலும் காமன் ரூமுக்கு வருவாங்களா. பார்த்தா ரான் நல்லா அந்த இருட்டான காமன் ரூமில் படுத்து தூங்கிட்டு இருப்பான். இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான் காமன் ரூமில். அப்படியே தூங்கிடுவான். ஹாரி அவனை எழுப்பும்போது அறத்தூக்கத்திலே ரான் கியூடிச் ஃபவுல்னு ஏதேதோ கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 2 செகண்ட் அவன் கண்ணை திறந்து ஹாரியை பார்க்கும்போது ஹாரி ஹெர்மாயினிக்கிட்டேயும் ரான்கிட்டேயும் காட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் நான் ஸ்டாப்பாக சொல்லிகிட்டு இருப்பான். அவன் உட்கார கூட மாட்டான். அவனுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த ஃபயர் பிளேஸ்லாம் இருக்கும்னா அதெல்லாம் சுற்றி சுற்றி நடந்துட்டுருப்பான். அவனுக்கு உடம்பே ஷேக் ஆகிட்ருக்கும். ஸ்னேப் அவருக்காக அந்த ஸ்டோனை எடுக்கல, வால்டமோர்ட்காக தான் எடுக்கிறாரு. வால்டமோர்ட் அந்த காட்டுக்குள்ளே தான் இந்த கல்லுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நம்ம இவ்வளோ நாளாக ஸ்னேப் பணக்காரன் ஆகிறதுக்கு தான் அந்த கல்லை திருட முயற்சி பண்ணுறாருன்னு தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு ஹாரி கத்திட்டு இருப்பான். ஃபஸ்ட்டு நீ அந்த பேரை சொல்லாத அப்படின்னு ரான் பயத்தில் கத்துவான். ஃபெரன்ஸ் தான் என்னை காப்பாற்றினாரு, ஆனால் அவர் என்னை காப்பாற்றிருக்கவே கூடாது. பேன் பயங்கரமாக கோவமாக இருந்தார். அவர் ஏதோ இந்த ஃப்யூச்சரில் பிளானட்டை வச்சு ஃப்யூச்சரில் நடக்க போகிறத தெரிஞ்சதை நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு ரொம்ப கத்திட்டு இருந்தார். மேபி வால்டமோர்ட் திரும்ப வரப்போகிறதா அந்த கிரகங்கள் அவங்களுக்கு காமிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேன் என்ன நினைக்கிறாருன்னா ஃபெரன்ஸ் என்னை காப்பாற்றிருக்கக்கூடாது, வால்டமோர்ட்டை என்னை கொல்ல விட்டுருக்கணுன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. இந்த மாதிரி ஃப்யூச்சர் இதுக்குள்ளே தான் அவங்க இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதாமா. ஐ சப்போஸ் அதுதான் அந்த ஸ்டார்ஸில் எழுதியிருக்குமோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி நான் ஸ்டாப்பாக அது இதுன்னு கத்திட்டு இருப்பான். ஃபஸ்ட்டு நீ அந்த பேரை சொல்கிறத நிறுத்துறியா அப்படின்னு ரான் கத்துவான். ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும்? ஸ்னேப் அந்த கல்லை திருடுற வரைக்கும் அமைதியாக இருக்கணும், அதானே? அந்த கல் கிடச்சக்கப்புறம் வால்டமோர்ட் என்னை ஈஸியாக கொல்லுவான். அது வரைக்கும் நான் அமைதியாகவே இருக்கணும். நான் செத்தக்கப்புறம் பேன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார், அப்படி தானே அப்படின்னு ஹாரி ரொம்ப கோவமாக கத்திகிட்டு இருப்பான். ஹெர்மாயினி ரொம்ப பயத்தில் உட்காந்துட்ருக்கோம். அதுக்கு என்ன சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு அது ரொம்ப பயத்தில் உட்காந்துட்ருக்கோம். ஹாரி எல்லாருமே டம்பிள்டோரை பார்த்து மட்டும்தான் அந்த பேர் சொல்லக்கூடாதவன் பயப்படுவான்னு சொல்கிறாங்க. டம்பிள்டோர் இங்கே இருக்கிற வரைக்கும் அவனால் உன்னை தொடக்கூட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரை மனிதர்கள் சொல்கிறதெல்லாம் எப்படி கரெக்டுன்னு நம்மளால் சொல்ல முடியும்? அது ஏதோ ஃபார்ச்சூன் டெல்லிங் மாதிரி இருக்குது. இந்த குறி சொல்கிறது ஜோசியம் பார்க்குற மாதிரி இருக்குது. ப்ரொஃபஸர் மெகானகல்லாம் அது ஒரு தப்பான மேஜிக்கு, அதெல்லாம் கரெக்டாகவே இருக்காதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். வானம் லைட்டாக விடிகிற மாதிரி இருக்கும். இவங்க எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருக்கிறனால பெட்டுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு தொண்டை வேற கத்தி கத்தி ரொம்ப ஒரு மாதிரி சோர் த்ரோட்டாக இருக்கும். ஆனால் இன்னும் அந்த நைட்டில் சர்ப்ரைஸ்லாம் ஓவர் ஆகாமல் தான் இருக்கும். ஏன்னா ஹாரி பெட்டில் போய் படுத்து அவனோட பெட்ஷீட்டை புல் பண்ணும்போது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்விசிபிலிட்டி க்ளோக் நீட்டாக மடிச்சிருக்கும். அதில் ஒரு நோட்டு வேறு இருக்கும், ஜஸ்ட் இன் கேஸ்
இதோட சாப்டர் 14 த ஃபர்படன் ஃபாரஸ்ட் முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு மூவியில் காமிக்காத எந்த சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.